ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் சரியான பதத்தில் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ஒட்டாமல் அடி பிடிக்காமல் சிக்கன் தம் பிரியாணி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் மல்லி இலை அப்புறம் புதினா இலையை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வீட்டிலே பண்ணுறதுக்கு ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1/2 கப் கெட்டி தயிரை நான் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாலேருந்து பாதி கொத்தமல்லி பாதி புதினா இது கூட நான் சேர்த்து கலந்து விடுறேன். இப்போ இது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது மேரினேட் பண்ண விடணும். நான் மோஸ்ட்லி முந்தின நாள் நைட்டே பண்ணி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா பிடிக்கும். இப்போது கலருக்காக 1/4 கப் சூடு பாலில் 1 பிஞ்ச் குங்குமப்பூவை போட்டு ஊற வைக்கிறேன். கலர் தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பச்சை மிளகா, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிசா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸை கழுவி எடுத்துக்கலாம். இதை நம்ம 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ணும்போது. இப்போ நான் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாறின உடனே இதில் நம்ம ஒரு கைப்பிடி உலர் திராட்சை போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வந்த உடனே நம்ம இதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே முந்திரி திராட்சை எடுத்து வச்ச பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கூடயே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை வந்தோடனே நம்ம இதில் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க எல்லா கொத்தமல்லி இலையும் அப்புறம் புதினா இலையில் கொஞ்சம் பாதியையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதில் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி சாஃப்டாக வெந்து எல்லாம் கலந்து வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கப்பவே நான் அரிசி வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு அடுப்பில் வேக வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் நம்ம 1 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இந்த மிளகா பொடியே இந்த பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ 1 நிமிஷம் வதக்கின உடனே நான் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வதக்கி விடணும். தண்ணி எதுவும் விட தேவையில்லை, சிக்கனே நிறைய தண்ணி வெளியே விடும். இப்போ 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதங்கினோடனே நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக விடணும். இடையிடையே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அடி பிடிக்காமல் இருக்க கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் இதில் அப்பப்போ தண்ணி வேணால் தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி வேக வைக்கிறதுக்காக வச்ச தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்தாவே தெரியும் மீட்டெல்லாம் எலும்புலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அரிசிக்காக வச்ச தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியும் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒரு 80% குக் ஆகிற வரைக்கும் இல்லாட்டி ஒரு 6 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் நான் ஒரு பழைய தோசைக்கல்லை சூடு பண்ணுறேன். நான் இப்போது தோசைக்கல் சூடான உடனே நம்ம சிக்கன் வேக வச்சுருந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு சூடை சிம்முக்கு மாற்றுறேன். இப்போ நம்ம அரிசியையும் ஒரு சல்லடை கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து நான் சிக்கன் மேலே லேயர் மாதிரி அடுக்கிக்கிறேன். நம்ம எல்லா அரிசியும் சிக்கன் மேலே போட்டு அடுக்கின உடனே ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி, திராட்சை, வெங்காயம், இதை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்புறமா குங்குமப்பூவை பாலில் கலருக்காக ஊற வச்சுருந்தோம்ல அதையும் இது மேலே சேர்த்துக்கலாம்.
இப்போ தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் புதினா இலை கார்னிஷ் பண்ணுறதுக்காக இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஃப்ளாட்டான ஒரு மூடி வச்சு இந்த பாத்திரத்தில் காற்று எதுவும் வெளியே போகாத மாதிரி மூடி வச்சுட்டு ஏற்கனவே அரிசி சூடு பண்ண வச்சுருந்த தண்ணியை தூக்கி இது மேலே வச்சிடலாம். இப்போ சிம்மில் இது ஒரு 10 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். இன்னொரு 10 நிமிஷம் அதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரெஸ்ட் பண்ண விடுங்க. இப்போ நம்ம பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இதை நம்ம முட்டை, சிக்கன் 65, தயிர் பச்சடி இது மாதிரி எது கூட வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.